திருக்குறள் சிந்தனை. தீயில் எரிக்கும் தோறும் பொன்னுக்கு ஒளி மிகுந்து வரும். அதுபோல துன்பம் வருத்தும் தோறும் தவசிகளுக்கு தவமுடையார்க்கு ஆன்ம ஒளி ஓங்கி வரும். நெருப்பில் வைத்து புடமிட புடமிட பொன்னுக்கு ஒளியும் மாற்றும் தெளிவாக உயர்ந்து வரும். அதுபோல துன்பம் வருத்தும் தோறும் தவசிகளுக்கு பெருமையும் ஒளியும் மிகுதியாய் ஓங்கி மேவி இன்பங்கள் மேவும். விளக்கு புக இருள் மாய்ந்தாங்கு ஒருவன் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம். விளக்கினை தீர்விடத்து சென்று இருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்விடத்து நிற்குமாம் தீது என்பது நாலடிப்பாட்டு. ஆகவே தவத்தை மேற்கொள்வதற்கு பல துன்பங்கள் வந்தாலும் தவத்தை துணிந்து செய்தல் வேண்டும். அதனால் பல இன்பங்கள் மேவி நின்று இன்பங்கள் பெருகும். ஆகவே தவசிகளுக்கு துன்பங்கள் வருத்துந்தோறும் அவர்கள் உயர் சோதியாய் ஒளிவிட்டு திகழ்வார்கள் என்று தெய்வப்புலவர் தவம் அதிகாரத்தில் சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடர் நோக்கிற்பவர்க்கு என்றார். நாளையும் சிந்தி.